அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 30/5/2026 சனிக்கிழமை, வைகாசி விசாகம். அனைவருக்கும் இனிய வைகாசி விசாக தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் முருகருடைய அனுகிரகம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் முழுவதுமாக கிடைத்து நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது மிக விரைவில் நமக்கு எல்லாருக்குமே நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒரு வேண்டுதலாக இன்றைக்கி வைப்போம். நம்மளுடைய வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம என்ன கேட்கிறோமோ அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வந்து சேரும். இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது மாதவ மாதம் அல்லது புருஷோத்தம மாதம் அப்படின்னு நம்ம அழைப்போம். இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன பூஜைகளும் சின்ன மந்திரங்களும் நமக்கு 100 மடங்கு பலன்களை தரக்கூடியவை. அந்த வகையில் இன்று இரவு நம்ம எல்லாருமே மறக்காமல் 2 தண்ணீர் வழிபாடுகள் செய்யணும். 2 செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 மட்டுமாவது இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்யுங்க. 2 வழிபாடுகள் நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் வழிபாடு எல்லாருமே பண்ணலாம். தீட்டு காலங்களோ அல்லது அசைவம் நீங்கள் சாப்பிட்டீங்களோ யார் வேணாலும் பண்ணலாம். இரவு நீங்கள் 12 மணிக்கு பார்த்தீங்க, நான் 1 மணிக்கு தான் இந்த பதிவை பார்த்தேன், இப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த முதல் விஷயத்தை செய்யலாம். ஃபஸ்ட்டு முதல் விஷயத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 2வது வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு கிளாஸ் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மூடியோடு இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே போடுறதுக்கு ஒரு எவர் சில்வர் தட்டோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் தட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணீர் இருக்கக்கூடிய இந்த பாத்திரம் கண்ணாடியில் மட்டும்தான் இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நில ஒளி எந்த இடத்துல உங்கள் வீட்டில் நல்லா வரும் அந்த இடத்துக்கு போய் அமர்ந்துக்கோங்க. மொட்டை மாடியோ அல்லது உங்களுடைய பால்கனி, கிச்சனில் இருக்கிற பால்கனியோ அல்லது பெட்ரூமில் இருக்கிற பால்கனியோ, ஜஸ்ட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா நிலா உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு குடிக்கிற தண்ணீர், ட்ரிங்கிங் வாட்டர், ஃபில்டர் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க. என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பெரிய பாட்டில் கூட எடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம். யாருக்கெல்லாம் இதை மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்குதோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கள எல்லாருமே நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க. நம்ம இதை மாதிரி தண்ணீர் வழிபாடு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோமோ இல்லையோ அப்படிங்கிறது 2வது விஷயம். நிலவோட வெளிச்சம் நம்ம உடம்பு மேலே இன்று இரவு படுவது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய வீணான பயம், பதட்டம், சந்தேகம் அதெல்லாம் போயிட்டு ஒரு தெளிவான மனது நமக்கு வரணும் அப்படின்னா அந்த நிலவை நம்ம பார்க்கணும். அதோட ஒளியில் நம்ம கொஞ்ச நேரம் அமர்வது அப்படிங்கிறது நல்லது. அதனால தான் அந்த காலத்திலருந்தே அந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவில் மக்கள்லாம் வெளியில் வரணுன்றதுக்காக தான் கிரிவலம் வச்சாங்க. நிறைய பேர் பீச்சுக்கு போயிட்டு அந்த முழு நிலவு பார்ப்பாங்க. அந்த நீர்நிலைகள்கிட்டலாம் போயிட்டு பெண்கள் வீட்டிலேருந்து போகும்போதே அந்த சித்திரான்னங்கள்லாம் கலந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்து கடற்கரை ஓரங்களில், நதி ஓரங்களில் உட்கார்ந்து அமர்ந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை கழிப்பாங்க. இப்போ கூட பௌர்ணமி இரவில் நிலாச்சோறு அப்படின்ட்டு அம்மா ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாருக்கும் சாதம் போட்டு அதை நல்லா அழகாக பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் நிலவு கீழே உட்காந்து தருவாங்க. இதெல்லாம் செய்யப்பட்டது எதற்காக அப்படின்னா, மறைமுகமாக நிலவோட ஒளி நம்ம உடம்புல படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு தரும், ஒரு நேர்மறையான ஆற்றலை நமக்கு தரும். ஸோ அந்த நில ஒளி கீழே அமர்ந்துக்கிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இப்படி ஒரு கையை வச்சுட்டு, இப்போ அந்த நேரத்தில் என்னுடைய கடன் சுமை 10 லட்சம் தீரணும், என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி இந்த இரவில் ஜொலின்னு இருக்கிறியோ அதே போலவே என்னுடைய வாழ்க்கையும் ஜொலிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சந்திர பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு நேரத்தில் ஒரு வேண்டுதல் வைங்க. இப்போ நீங்கள் கடன் பிரச்சனை தீரணும்னா உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு அவர் நினைக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு எனக்கு நீட்டு சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு விரலை மட்டும் நீங்கள் வைக்கலாம். அல்லது நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் வீட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி வச்சுட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். நீங்கள் வைக்கிற இடம் பாதுகாப்பான இடமா இருக்கணும். ஏதாவது தட்டி விட்டுடுச்சு, தண்ணிலாம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் நில ஒளி இதில் படணும்.
நீங்கள் இரவு வைக்கக்கூடிய சாதாரண தண்ணீர் மறுநாள் காலையில் ஒரு மந்திர தண்ணீராக மாறிவிடும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு இந்த தண்ணீரை குடிக்கலாம். யூ கேன் ட்ரிங்க் திஸ் வாட்டர். சரிங்களா? நீங்கள் இந்த தண்ணீரை குடிச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் யாரெல்லாம் கையை வச்சாங்களோ அவங்கவுங்க அந்த தண்ணீரை குடிக்கலாம். தண்ணீரை மட்டும் செஞ்சாலே அது வந்து ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன். இதோடு சேர்ந்து அந்த மூன் லைட்டும் இதில் படுது. ஸோ மூன் லைட் மேனிஃபெஸ்டேஷனும் இதில் சேர்றதுனால இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான மெத்தடு. சரிங்களா? ஸோ இதுதான் முதல் வழிபாடு. இதை வந்து யார் வேணாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டவங்க, தீட்டு காலங்களில் இருப்பவங்க யார் வேணாலும் செய்யலாம். இப்போ இரண்டாவது வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து அந்த தண்ணீரை நீங்கள் பூஜை அறையில் வைக்க போகிறீங்க. இது சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இப்போ ரெண்டாவது வழிபாட்டை நீங்கள் செய்யணும். அசைவம் சாப்பிட்டோ தீட்டு காலங்கள்லேயோ இதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. இரண்டாவது வழிபாடுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கண்ணாடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பித்தளை சொம்பு அல்லது வெள்ளி சொம்பு இல்லை ஒரு செராமிக் கப்பு அது கூட எடுத்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம். ஸோ இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் கலக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை. ஏன்னா வந்து சக்தியோட அம்சம், எல்லா சக்தியோட அம்சமாக திகழ்வது இந்த வேப்பிலை தான். அதோட கொஞ்சம் வாசனையான வெள்ளை நிற மலர்கள் சந்திரனுக்கானது. ஸோ இதை வந்து நம்ம இந்த தண்ணீரில் கலந்து நம்ம வந்து வீட்டோட பூஜை அறையில் உங்களுக்கு பிடித்த ஒரு அம்மன் படத்திற்கு முன்பு வைக்கலாம், அல்லது நீங்கள் முருகர் படத்திற்கு முன்பும் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க, எங்களுடைய குடும்பம் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எப்பொழுதும் சகல ஐஸ்வர்யத்தோடும் அனைத்து வளங்களோடும் நல்லபடியாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எந்த தடைகளும் வரக்கூடாது, எந்த சிக்கலும் வரக்கூடாது. அது பண பிரச்சனையோ உடல் பிரச்சனையோ அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு தான ஒரு தடையோ எதுவுமே இருக்கக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு பலன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டுங்க. இதற்கெல்லாம் நம்ம தெளிவான மனசு இருந்தாலே போதும். ஸோ இதை வேண்டிக்கிட்டு இந்த பொருள்லாம் இதில் போட்டுடுங்க. மறுநாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் நீங்கள் குளிச்சுட்டு கூட இந்த தண்ணீரை, இந்த பொருள்லாம் இதில் போட்டுடுங்க. இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிங்க. நீங்கள் குளிக்கிற தண்ணீர்லேயும் இதை சேர்த்துக்கலாம், வீடு முழுக்க தெளிக்கலாம். வீட்டுக்கு வெளியில் நீங்கள் தண்ணி தெளித்ததும் இந்த தண்ணீரை கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலாம். செடி கொடிகளுக்கு நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். இவ்வளோதாங்க, 2 தண்ணீர் வழிபாடு. வேப்பிலை கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள், உதிரி பூக்களை மட்டும் சேர்த்து உங்கள் பூஜை அறையில் வைங்க. வேணும்னா நீங்கள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், இன்னும் சில வாசனையான பொருட்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இந்த 2 தண்ணீர் வழிபாடுகளை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.